ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமனரி. கான்டாக்ட் நம்பர் 8531919686. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாத ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். எங்கள் நத்த மாரியம்மா சொன்ன கதை. ஒருத்தன் வந்து தினமும் மாரியம்மா கோயிலுக்கு வந்து, அம்மன் கோயிலுக்கு வந்து தினம் மாலை கட்டி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். அப்போ ஒரு நாள் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் மாலை கட்டி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியலை. சத்த நேரத்தில் கண்ணும் அசந்துட்டேன், தூங்கிட்டு எழுந்திரிச்சு பார்த்துருக்கேன். பூஜை நேரம் முடிஞ்சிருச்சு. பூஜை நேரம் முடிஞ்சால் இவனுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம தானே பூஜைக்கு வந்து பூ கொடுத்துக்கிட்டு இருப்போம், இன்றைக்கி நம்ம கொடுக்காம உடம்பு சரியில்லை, நம்ம ஆடு படுத்து தூங்கிட்டோமே, இப்போ பூஜைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்ட்டு ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் எழுந்திரிச்சு எங்கள் கோயிலுக்கு போயிருக்கேன். அப்போ கோயிலுக்கு போகிறவங்க பூசாரி பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு பேசியிருக்காரு. உடனே எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா நம்ம அன்றைக்கி பூஜைக்கு பூ கொண்டுட்டு வரல, இவர் அதை கோவப்படாமல் நம்மளை சிரிச்சுக்கிட்டு வாங்கப்பான்னு கூப்பிட்றாரே அப்படின்ட்டு உள்ளே போயிருக்கேன். உள்ளே போனதுமே இன்னொரு பெரிய பூசாரி சொல்லியிருக்காரு, வாப்பா எப்பயும் கட்டுற பூ மாலையோட இன்னைக்கு வந்து நீ நல்லா ரொம்ப அழகாகவும் நல்லா அம்மாவுக்கு அம்சமாகவும் கட்டி கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னதுமே இவனுக்கு பெரிய அதிசயம். நீ வர முடியலையாப்பா, அதனால வந்து உன் பொண்ணை அனுப்பிச்சுட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவனுக்கு என்னடா நம்ம பொண்ணை நம்ம எப்போ அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னு அவனுக்கு 5 நிமிஷம் திகச்சு போய் அம்மாட்ட பார்த்து நின்றுருக்கேன். உடனே அந்த அம்மாவை பார்த்து கண்ணீர் வடித்தேனா, அம்மா நான் இவ்வளவு நாள் வந்து வறுமையினாலதே வந்து உங்களுக்கு பூ கட்டி கொடுத்து அதை வச்சுதே நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சி, ஆனால் வந்து இப்போத்தேன்னு தெரியுது நான் என்ன புண்ணியம் செஞ்சினோ இந்த தாய்க்கு என் கையினால் பூமாலை தொடுத்து போட்டு அந்த அலங்காரத்தை எவ்வளவு பேர் பார்க்குறாங்க. அந்த புண்ணியத்தை வந்து நான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமாக நினைக்கிறீமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மாட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு, இந்த பாக்கியம் வந்து எனக்கு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம எதையாச்சும் பண்ணுவோம், பண்ணிவிட்டு இது என்ன நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றது ஒரு வருத்தமாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, கடவுள் வந்து அன்னைக்கே நம்மளுக்கு வந்து எல்லா வரத்தையும் நம்ம இந்த பூமியில் வந்து என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து தெய்வத்தை வந்து அந்த தாயை வந்து நம்ம வந்து மதித்து நம்ம வந்து அவளை வணங்குறப்ப வந்து அந்த தாய் வந்து நம்ம அந்த புண்ணியத்தை நம்ம கொடுக்குறா. இந்த கலியுகத்தில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கோவில் கட்டி அங்கே வந்து பூசகரன்னு போட்டு நம்ம போய் வந்து அந்த இடத்துல வந்து தெய்வத்தை மதித்து வணங்கி, ஏன்னா வந்து சிலர் வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, சாமிகிட்ட நாங்கள் சொல்லுவோம் சாமி கேட்டுரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்காங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லோரும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் சொல்லுவாங்க, அது கல்லு தேனே, அவன் சாமியை கும்பிட்டாப்புல எல்லாமே கிடச்சிருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எங்கள் நத்த மாரியம்மாவை நீங்கள் வணங்கி பாருங்கள். அந்த தாயோடைய புகழை வந்து இந்த மகளை சொல்ல வச்சுருக்கான்றதே நான் செஞ்ச புண்ணியமாத்தே நினைக்கிறேன். அந்த தாய்கிட்ட போய் உங்களுடைய கஷ்டத்தையும் வறுமையும் சொல்லி பாருங்கள். அந்த தாய் உங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்வா. அந்த தாயை அம்மான்னு கூப்பிட்டு பாருங்கள். அந்த தாய் வந்து பிள்ளையா நினச்சி நம்ம கேட்ட வரத்தம் பூரா கொடுப்பா. எங்கள் அம்மா நத்த மாரியம்மா சொன்ன கதை.